நான் ஒன்று இப்போ சப்னா பீஃப்ன்றவங்க தானே உங்கள் அம்மா தானே சொன்னாங்க ஜாதி வச்சு பசங்க. உங்கள் அம்மா சொன்னாங்க இப்போ பள்ளிக்கூடம் ஆட்டில் படித்தா ஜாதி வச்சு பேசினா சபினான்றவங்க இந்த 3 பிள்ளைங்க வந்து இதுன்ட்டாங்க. ஜாதி வச்சு பேசி இந்த ஊரில் வாழக்கூடாது, வெளில போய் முஸ்லீம் ஹாஸ்டலில் படித்தா இந்த ஊரில் வாழக்கூடாதுன்னு இந்த 3 புள்ளையும் இவ்வளோ அக்கா தங்கச்சி பாத்திமா சபினா பாத்திமா சுந்தானி இவ்வளோ 3 பேரும். இவ்வளோ அம்மா ஃபஸ்ட்டு இப்போ நான் போராடுறது என்னன்னா, என் தாய் வந்து வெளியூருக்காரன் வாத்துக்காரன் அடிச்சிட்டாங்க 2 பேர் வந்து என் விட்டு நெல்லி விற்று நஷ்டம் அடிச்சுட்டு போட்டாங்க. அடிச்சிட்டு நான் போய் தேடின்னு பார்த்து கேட்கறதுக்கு போனதுக்கு கிளம்பி ஓட்டாங்க. கிளம்பி ஓடிட்டு ஒரு 2 மாதம் ஓட்டாங்களான்ட்டு சரி அந்த காலத்தில் வாத்து குத்துவேன் விட்டாங்களான்னு சரி தலையிட்ட சொல்ல இந்த மாதிரி அடிச்சிட்டு என் தாயை அடிச்சிட்டு ஓட்டாங்களே அப்படின்ட்டு என் தாய்க்கு நாயங்காக போய் 1 மாதம்லாம் 2 மாதம் 6 மாதமாக நடந்தேன். 6ஆவது மாதம் திரும்பி வாத்துக்காரன் வந்தான். அப்போ இதே வரைக்கும் எனக்கு என் தாய்க்கு நியாயம் கிடைக்கல. திரும்பி நான் என்ன பண்ணேன், போயிட்டு வாத்து வந்தோடனே என் கையை சுற்றி கூர்ணாம்பந்த அரைச்சி வச்சுட்டேன். நான் பண்ண தப்பாக ரைட்டாக நீங்களே சொல்லி என் பெத்த தாய்க்கு நியாயம் கிடைக்கல. 1 நாளில் 2 நாளில் 6 மாதம் வரைக்கும் போராடினேன். இப்போ இன்னமும் போராடினேன். இப்போ என் 3 புள்ளிகளுக்காக நான் போராடுறேன். எதுக்குன்னா என் புள்ளியில் வந்து அவள் அம்மாலேயே குறிக்கோளாயிட்டான். ஜாதி வரி பிடிச்சி போய் இந்த இடத்துல போய் படித்தால் இந்த வந்து சபினான்ற பிவியும் பாத்திமான்றவ சுந்தானி இவ்வளோ 3 பேரும் சொல்லி கொடுத்து என் பிள்ளைய படிக்காத பண்ணிட்டாள். அங்கேருந்து இங்கே வந்து பள்ளிக்கூடம் போனால் போகலை. என் பிள்ளை வாழ்க்கை வீணாகி போச்சு. இப்போ என் அம்மாளுக்காக நான் போராடினேன். அங்கேருந்து வந்து இதே போல் நம்மான்னு போனேன். சாவச்சிட்டேன் முடிஞ்சு போச்சு. இது வந்து செத்துட்ட நீ தாண்டா வச்சுட்டுனா அப்பாட்டமாக பழி சுமத்தி காய்னி போகணுன்னா கட்டி வச்சு கட்டியாக வேண்டா 5000 ரூபா அப்படின்ட்டு என்கிட்ட அவதாரம் வாங்கினேன். நான் என்ன பண்ணேன், ஒரிஜினல் படாச்சி போனேன். என் அப்பன் பேர் காளி படாச்சி, என் அம்மா பேர் விசாலச்சி. அந்த காலத்தில் இதான் நான் அந்த சொத்து தகராறால் என்ன பண்ணிட்டேன், என் அப்பா வந்து ஒரே ஒரு பிள்ளை எங்கள் ஆயாவுக்கு தூக்கின்னு ஓடான்ட்டாங்க. அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என் அப்பா வந்து குடும்பம் வைப்போம் வந்தது தரதாவுன்று. நான் வளர்ந்தது போனது எனக்கு கூட பிறந்து 4 பொண்ணு, நான் ஒரே ஆண் வந்து ஆழ்ந்துன்னு இருந்தோம். ஆழ்ந்துன்னு இப்போ 4 பொண்ணு பார்த்தா எல்லாம் கழிச்சு கூடமா எல்லாமும் 4 இல்லாத தகராறு. இப்போ என்ன பழி வாங்கன்னு எதை வச்சு தான் இவன் பழி வாங்குறான்னு தெரியல. அப்படி ஒரே குடும்பத்துக்காக தான் என்னை வந்து சிலிந்து பார்க்குறான். இதை வந்து கேந்தா போகணும் வந்தோம். 3 புள்ள பெற்றா. 3 புள்ள பேக்கிற வரைக்கும் நான் கேட்கல என்ன ஏதுன்னு. அவளுக்கு எனக்கு நல்லா பாடு போகணும் எனக்கு இன்னும் ஒரு காரணம் பசி தான் தேடி போவேன், சம்பாதிப்பேன், சாப்பிடும் பசி. மீதி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் போகிற கொஞ்சம் நேரம் சென்று வீட்டை விட்டு புள்ளைய விட்டு கிளம்பி போனவங்க நான் என்ன பண்ணேன், என் தாயை பார்த்துன்னு என் பிள்ளைகளை பார்த்துன்னு நான் படிக்க வச்சுன்னுக்கிறேன். இவன் 4 வருஷம் அது வீட்டை விட்டு போய் அது யார் கூட போயிடறான்னு கேள்வி. ஒரு அண்ணன் தங்கச்சி அவர் நன்றி கட்ட நான் தீட்டின மாதிரில கூறுப்பாரு மாரி. அது அடுத்த வீடியோவில் பார்க்க அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது என் தாய்க்காக போராடினோம். என்னை கட்டி வச்சு என் தங்கச்சி வீட்டுக்காரன் தான் உள்ளூரில் வாழறோம். என் தங்கச்சி வீட்டுக்காரன் தான் பணம் கட்டணும். அவனை கேட்டுங்க டீட்டில் மச்சானுக்கு நீ தாண்டா 4500 ரூபா பணம் கட்டினேன் வாட்ச் ஆவடிச்சதுன்னு அப்படி கேட்டுக்க. ஒரு கவுண்டுன்னா பழி வாங்கிட்டான். நான் எனக்கு பிடிக்கல, நான் போனேன். ஒரு கவுண்டனுக்கே எனக்கு இந்த துரோகம் பண்ணிட்டான்ட்டு நான் போய் ஜாதி மாற்றி இது வரைக்கும் வாழ்ந்து வரோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல மாதிரியாக வாழ்ந்து வந்தோம். இவன் சின்ன சிக்கலில் வந்து அனுபவிச்சுன்னு வருவான் போவான். உடனே என்ன பண்ணிட்டான், என் அப்பன் சேர்த்துட்டான். ஒரு 20 வயசில் சேர்த்துட்டான். இப்போ எனக்கு 55 வயசு ஆகுது. 20 வயசில் சேர்ந்துட்டோடனே நான் வந்து குடும்பத்தில் சேர்ந்துட்டேன். குடும்பத்தில் சேர்ந்த உடனே இப்போ என்ன பண்ணுறேன்னா வந்து குடும்பத்தை பார்த்துருந்தான். எங்கள் அக்கா பெரிய அக்கா பொண்ணு என்ன பண்ணிச்சு, 3 பொட்டை பிள்ளைனா அவன் தேர்த்தி வீட்டுக்கு வச்சிட்டான். அது சின்ன கடை, அந்த சுந்தானின்ற கடை பால் குட்டின்னு இருந்தது. பெருசு ஒரு 2 வயசு இருக்கும். இப்போ என் பொண்டாட்டி சப்பினான்றல என் பொண்டாட்டின்றேன், இவன் கூட்டி ஜாதி வச்சு பேசுகிறவங்கள இவன் வந்து ஒரு 5 வயசு இருக்கும். இவளோட வந்தான். வந்து என் வீட்டில் விட்டுட்டு கிளம்பி போட்டான். நான் உக்காந்து நல்லா சிந்தனை பண்ணேன். நம்மளுக்கு 20 வயசாகி போச்சு, அம்மாவும் நம்மளை கவனிக்கல, சோறாகி போகல எதுவுமே பண்ணலை. நான் உக்காந்து சிந்தனை பண்ணி நான் என்ன பண்ணேன், நம்மளுக்கு வந்து சினிமா நடிகர் மாரி பாரம்பரியாக ஒரு பேர் வரும் அப்படின்ட்டு இந்த புள்ளியில் வளர்த்து விடலான்ட்டு இந்த புள்ளியில் படிக்க வச்சேன், வளர்த்தேன், எல்லாமே பண்ணேன். இவ்வளோ இன்னும் இந்த பதிவு எதுக்குன்னா இவளை வச்சு என் புள்ளியில் ஜாதி வச்சு அந்த ஆட்டில் ஒதுக்கி இந்த ஊரில் தடுத்தாண்டுக்கிறோம் என் புள்ளி அந்த ஆட்டில் படித்தா ஒதுக்கி விட்ருவான் அப்படின்னு சொல்லி கொடுத்து இவளை படிக்க போகலை. இதனால தான் இந்த பதிவு போடுறோம். இப்போ வந்து நான் சொல்கிறது முக்கியமான காரணம் என் தாய்க்காக போராடணும். இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா ஒரே ஒரு கேள்வி, இதே வரைக்கும் என் தாய் நான் இப்போ என் புள்ளுக்காக நான் போராடுறதுக்கு இவ்வளோ 3 பேரையும் கேட்குறேன். இவ
தாய் இப்போ சப்னா பீபின்றவங்களும் பாத்திமா பீபின்றவங்களும் சுந்தானி பீபி. இவன் அம்மா அப்பா எந்த ஜாதிக்கு பிறந்தாங்க, இவங்க அம்மா அப்பா யார், அந்த புல் டீட்டில் எனக்கு வேணும். இவன் என் புள்ளியில் படி வாங்கிட்டால ஜாதி வச்சு என்ன தான் இது கேப்பா பேசி தான் கேட்டலாம். இதையே ஜாதி வேலை இப்போ நான் கேட்குறேன். இப்போ நான் ஒரிஜினல் படாச்சா இருந்து எனக்கு பிடிக்கல, நான் போய் கவுண்ட் போயிருந்து துளுக்கணும் மாறினேன். எனக்கு நடந்த நிலமை என் புள்ளிகளுக்கு வாழ்க்கை நடந்து போச்சு. என் புள்ளிக்கு இப்போ 55 வயசாகுது. என் புள்ளி நடுத்தல் படிப்பு கூட எல்லாமே கொடுத்து காரணம் இவ்வளவு தான். இதுக்கு நான் கேட்குற காரணம்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த 80 கோடி ஜனங்களையும் கேட்குறேன். இந்த வீடியோ பார்க்குற அண்ணன் தங்கச்சி தாய்மார் நான் எல்லாரையும் கேட்குறேன். எனக்கு ஒரு தீர்ப்பு கொடுங்க. என்னுடைய வாழ்க்கை போச்சு, என் பிள்ளைகள் வாழ்க்கை தீர்ப்பு கொடுங்க. இவன் பெற்றவளையே 3 பிள்ளை பெற்றுட்டு விட்டு கிளம்பி போயிட்டான். 2 பையன் ஒரு பொண்ணு. இவன் ஜாதி பேரி பூசி போயிடல. ஜாதி இவனுக்கு எவனுக்கு பிறந்தான்? சபினா பீபி, பாத்திமா பீபி, சுந்தானி பீபி. இவன் எவனுக்கு பிறந்தா? இவன் அம்மா அப்பா யார்? இவன் எந்த ஜாதி எனக்கு தெரிஞ்சாகணும். அந்த கட் பண்ணி அப்படியே போடு.